Hi, hello, வணக்கம். This is Jenny. Join with me always. The real face of India. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பெண்களுடைய சுதந்திரம் இன்றைய காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும். மற்ற நாடுகளில் மற்ற மாநிலங்களில் எப்படி பெண்களுடைய பாதுகாப்பு இருக்குது, பெண்களுக்கான முக்கியத்துவம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மற்ற மாநிலங்களில் இப்போ எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்கள் வந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமாக போகலாம். அடுத்தது திருமணம், அதாவது அதர் மாநிலங்கள், அதாவது மற்ற மாநிலங்களிலிருந்து நமக்கு அமையக்கூடிய வரன்கள், அதன் மூலியமாக பொண்ணோ அல்லது மகனோ வந்து வேறு மாநிலங்களுக்கு இல்லை வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்தல், இடம்பெயர்தல் நடைபெறும். இது எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னோர்கள் அல்லது நம்ம உறவுகள் சார்ந்தவர்கள் யாராவது முன்பின் அந்த நாடுகளில் இருந்தாங்க அப்படின்னா அதன் மூலியமாகவும் நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பெண்களுக்கு வரன் தேடுறது இல்லை ஆண்களுக்கு வரன் தேடுறது மூலியமாகவும் நம்ம ஒரு நாடுகளிலிருந்து இன்னொரு நாடுக்கு நம்ம போவோம். அதாவது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போவோம். ஸோ இப்படி போகும்போது அங்கே வந்து பெண்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக வந்து அதிகமாகவே இருக்கும். அதையும் மீறி சில குற்ற சம்பவங்கள் இல்லை ஏதாவது பெண்களுக்கு அசம்பாவிதங்கள் நடைபெறுது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து முழுக்க முழுக்க அங்கு இருக்கக்கூடிய, அதாவது பார்ஷியாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இன வேறுபாடு, நிற வேறுபாடு, மத வேறுபாடு அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் பெண்களுக்கு ஆபத்தும் அச்சுறுத்தல்களும் அதிகமாக ஏற்படுமே தவிர, புதிதாக ஒரு நபர் வந்து ஒரு நாடுகளுக்கு இடம்பெயர்வதோ அல்லது வேலைவாய்ப்பு சம்மந்தமாக செல்லும்போது பெண்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் அதாவது பாலியல் சீண்டல்களும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்து கொள்ளணும். ஸோ நமக்கு தெரிந்த நபர்கள் அங்கே யாராவது நம்மளை பிடிக்காதவங்க இல்லை நம்ம மேலே வன்மமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தூண்டுதலின் பெயரில் பல குற்றங்களை நடைபெறுவதற்கு இவர்கள் காரணமாக இருப்பாங்க. ஏன்னா முக்கால்வாசி குற்றங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்துமே தூண்டுதலின் பெயரில் நடைபெறக்கூடிய குற்றங்கள். அதற்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் காரணம் இருக்கலாம், அல்லது குடும்ப பின்னணி இருக்கலாம், அல்லது வன்மம் இருக்கலாம், அல்லது பொறாமை எண்ணம் இருக்கலாம், இல்லை பழிவாங்கும் எண்ணம் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் பெண்களுக்கு எங்கே சென்றாலும் சரி, உலக நாடுகளில் மற்ற இடங்களுக்கு சென்றாலும் சரி, அல்லது வேறு வேறு மாநிலங்களில் சென்றாலும் சரி, இவர்களால் ஏற்படும் பாலியல் சீண்டல்களும் தொடர்ந்து ஏற்படும். இந்த தெரிந்த நபர்கள் தான் பெண்களை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, பாலியல் தொழில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதில் திருநங்கைகள் கூட அடங்குவாங்க. திருநங்கைகளே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பொதுவாக நம்ம பெண்கள் நம்ம ரயில் நிலையங்கள் அல்லது பேருந்து நிலையங்களில் நிற்கும்போது கூட திருநங்கை கூட்டமே, திருநம்பிகள் கூட்டமே கிண்டல் அடிக்கக்கூடிய சமூகமும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இதை சந்திச்சுக்கிட்டே வரோம் தொடர்ந்து. ஸோ இதுவும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இந்த தெரிந்த மனிதர்கள் இவர்கள் பண்ணக்கூடிய தவறான கண்ணோட்டம், தவறான பார்வை, இவர்களால் மட்டும்தான் பெண்களுக்கு வந்து அச்சுறுத்தல், அதீத பாலியல் தொந்தரவுகள் இதெல்லாம் நடைபெறும். அவர்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளுவதும் இந்த நபர்களால் மட்டுமே தான் இருக்கும். இவர்களுக்கான கமிட்டின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களுமே அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய அமைப்புகளும் இன்றைய காலகட்டத்திலும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய மனிதர்களால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது. மற்ற மாநிலங்களில் தன்னுடைய சொந்த நாடுகளிலும் சொந்த மாநிலங்களிலுமே இது நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம். இவர்களை விடுத்து புதிய மனிதர்களாலோ அல்லது நமக்கு முன்பின் தெரியாத நபர்களாலேயோ நமக்கு எந்தவித ஆபத்தும் அச்சுறுத்தல்களும் என்றைக்குமே இருக்காது. பெண்கள் அனைவரும் சுதந்திரமாக வாழலாம், வாழக்கூடிய உரிமையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கணும். நன்றி.